ஹாய். ஸோ எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டை பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அர்ச்சனா வந்து ஒரு லாங்காக வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க ஒரு 6 மணி அளவில். அந்த ட்வீட்டை நான் வந்து இப்போ இல்லை கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன். இதை பற்றி வீடியோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப செகண்ட் தாட்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் வந்து இப்போ பேசலான் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற நிறைய பேர் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து அர்ச்சனாவுக்கு ஃபேன்ஸ்ன்றதை விட ரொம்ப ரொம்ப பெரிய வெல்விஷர் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அர்ச்சனாவை ஆஸ் அ கண்டஸ்டன்ட். உள்ள வந்து நாங்கள் ரிவ்யூ 2 பக்கமாகவுமே பேசணும் அப்படின்ட்டு இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு சைடு அர்ச்சனாவை ரொம்ப பிடிச்சே இருந்துச்சு. அது ஆப்வியஸ் எங்கள் வீடியோஸில் நல்லா தெரிஞ்சது. அவங்க தப்பு பண்ணப்போ கண்டிச்சிருக்கோம். அந்த ஒரு இதை வச்சு தான் நாங்கள் வந்து இப்பயும் இதை சொல்ல போகிறோம். அர்ச்சனா வந்து ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து I've poured my heart and soul into building the life I have today. Every step of the way I face challenges. இல்லைன்னா இது அப்படி நான் தமிழில் சொல்லிடவா. அவங்க வந்து என்னோட ஹார்ட், என்னோட சோல், என்னோட உயிர் எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு வாழ்க்கை நான் வாழறதுக்காக வந்து எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னோட இதில் வந்து நான் நிறைய சேலஞ்சஸ், நிறைய கிரிட்டிசிசம்ஸ், அப்புறமா வந்து நிறைய 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 தியாகங்கள் பண்ணிட்டு தான் நான் எங்கே இருக்கணும் அங்கே நான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இட்ஸ் டெவஸ்டேட்டிங். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சி என்னோட ஹார்ட் ஒர்க்கை வந்து இவ்வளோ துச்சமா எல்லாரும் நினைச்சிட்டு என் பேரை ஏதோ ஒன்றுத்துக்கு எனக்கு சுத்தமா கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்துக்கு என் பேரை இழுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அருண் பிரசாத்தும் அவங்களும் வந்து 2 டிஃப்ரெண்டான இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அவங்களுக்கு அவங்களோட ஜேர்னிஸ், அவங்களோட சாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து எந்த ஃப்ரெண்டை, நான் ஒரு ஃப்ரெண்டை யார் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்டான அருண் பிரசாத்தை நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அவர் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன வந்து பிளேம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது தப்பு அப்படின்றாங்க. அண்ட் நான் எனக்கான எல்லா பேட்டில்ஸும் எனக்கான எல்லாத்தையும் சண்டை போட்டு நான் வாங்கி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அண்ட் இந்த இடத்த நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னோட என்ன சொல்றது ஷியர் கிரிட்டால மட்டுமே நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். அதை ஏன் மக்கள் மறந்துட்டாங்கன்னு தெரியல. அதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பும் ஆதரவுக்கும் நான் எப்பயுமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட என்ன சொல்றது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒண்ணு சொல்லுவேன். நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பார்ட்டே இல்லாத ஒரு விஷயத்துக்கு என்ன போட்டு நீங்க இப்படி டேர் டவுன் பண்ணாதீங்க. அண்ட் இந்த பிக் பாஸ்ல வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கவுங்க ஜேர்னில தான் இருக்காங்க. நான் இங்க வந்து அதை பார்த்து ஒரு கைண்ட்னஸ்க்காக, அன்புக்காக நான் வந்து ஹோப் பண்றேன். யாருமே எம்பத்தி, அதாவது இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னா அந்த பிரச்சனையில நம்மளும் வந்து அவங்களுக்கு உள்ள இருந்து பாக்குறது, எம்பத்தியை மறக்காதீங்க. நானும் ஒரு ஹியூமன் தான். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. வேர்ட்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணாத அளவுக்கு எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் போட்டிருக்காங்க. இதை படிக்கும் போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்கள் கிளியர் அவுட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அதை இன்னும் நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து எப்பயுமே அருண் பிரசாத் அவர்களோட பேரை வந்து எந்த இடத்துலயுமே பயன்படுத்தல. பிக் பாஸோட மொத்த நிகழ்ச்சியிலுமே யாருன்னா ஒருத்தவங்க கேட்டா கூட பர்சனல் தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து முக்காவாசி அவங்க எங்கேயுமே அவங்கள வச்சு கேம் ஆடினது கிடையாது. அதை வச்சு அவங்க எதையுமே பேசினதும் கிடையாது. ஆனா ஆன் த கான்ட்ரரி இன்னொரு பர்சன் இங்க அடுத்த சீசன்லயே அருண் பிரசாத்ன்றவர் உள்ள வந்திருக்காரு. அவரு மறுபடியும் அர்ச்சனா அப்படின்ற ஒருத்தவங்களை சுத்தியே தான் அவரோட ஒவ்வொரு வாரத்துல ஒரு தடவையாவது ஒரு வாட்டி அவங்க பேரை சொல்லிடுறாரு. அது அர்ச்சனா அப்படின்னு சொல்லிடலையே தவிர்த்து வேற பேர் கொடுத்து ஹார்லி குயின்ன்றாரு, லவ் ஆஃப் மை லைஃப்ன்றாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க எல்லாரும் வந்துடணும் அப்படின்றதும், எனக்கு வெளியில ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், இந்த பிறந்த நாளுக்கு வந்து விஷ் பண்றதும், என்னென்னமோ அது இதுன்னு வந்து போய்கிட்டே இருக்கு. அவர் திருப்பி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, சரி அவர் தான் சொல்றாரு, நம்ம வந்து அதை ரொம்ப எடுத்துக்காம இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அர்ச்சனா வந்து அவருக்கு சப்போர்ட்டான எல்லா மீம்ஸ்க்கு வந்து லைக் போடுறதோ, இல்லைன்னா வந்து அவங்கள வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்ற ஏதோ ஒரு விஷயத்த ரீஷேர் பண்றதோ, இல்லைன்னா வந்து அவங்களோட விஜய் சேதுபதி சார் அவரை கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவங்களோட ஸ்டோரியில போட்டு சப்போர்ட் அருண் பிரசாத் அப்படிலாம் சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க. இப்ப இவங்கள ஒருத்தவங்க, அதாவது சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, நம்ம யார வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம யார் ரொம்ப நல்லா வெளில தெரியறாங்களோ அவங்க ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணும்போது அந்த விஷயம் இவங்களாலதான் ரொம்ப பிரபலமாகுது. அந்த விஷயம் ஒரு தவறான விஷயமா இருந்ததுன்னா யார் ப்ரமோட் பண்ணாங்களோ அவங்கள கேள்வி கேட்கதான் செய்வாங்க மக்கள்.
இப்போ இதுக்கு முந்தின சீசன் தான், இன்னும் ஒரு வருஷம் கூட முழுசா முடியாத காரணத்துல இந்த முன்னாடி சீசன்ல தான் இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் வந்து அர்ச்சனா ஒரு புள்ளி கேங் அப்படின்னு சொல்ற ஒரு கேங் வந்து எதிர்த்து நின்னாங்க. அந்த கேங்கோட பிரதானமா பண்ணதே ஒருத்தவங்களை ப்ரொவோக் பண்றதும், ஒருத்தவங்களை அசிங்கமா இமிட்டேட் பண்றதும், அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க கிட்ட அடிக்கிறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க. இது மெடிக்கல் ரூம் போ, இது கள்ளி, இதுக்கும் லாயக்கு இல்ல, பொய் சொல்றியா நீ, இப்படின்லாம் நிறைய வார்த்தைகள் சொல்றதும், உங்க மூளை கீழே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி எடுத்து உங்க பிரெயின் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆட்களை எதிர்த்து இவங்க பேசினாங்க. அந்த மாதிரி ஆட்கள்ல ஒரு பார்ட்டா இருக்க அருண் பிரசாத் இப்ப இந்த ஒரு வாரமா தான் வந்து அவரு நிறைய விஷயங்கள் ஏதோ பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் கரெக்டா பேசுற மாதிரி இருக்கு அந்த இண்டிவிஜுவல் கேம். அதுவும் 2 நாளா தான். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசின வார்த்தைகளையும் சரி, அவர் ப்ரொவோக் பண்ணதும் சரி, மாக் பண்ணதும் சரி, ஒவ்வொருத்தரையும் ஒன்னொன்னுமே அவர் ஒரு பார்ட்டா இருக்கிறதே வந்து அந்த புள்ளி கேங்ல தான். அந்த புள்ளி கேங்ன்ற இது மாயா, பூர்ணிமா அவங்க எல்லாம் இருந்தப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் அவங்களுக்குலாம் சப்போர்ட்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் எதிர்த்து நின்னாங்க அர்ச்சனா. இப்ப அதே மாதிரி ஒரு கேங்ல பார்ட்டா இருக்க அருண் பிரசாத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்க ஸ்டாண்ட்ல எங்க நிக்கிறீங்க? ஃப்ரெண்டா இருந்தா யார் வேணா எப்படி தப்பு பண்ணாலும் வந்து சப்போர்ட் பண்ணலாமா? இதான் கேள்வி. அப்போ மாயா பூர்ணிமாலாம் தப்பு பண்ணப்போ அவங்கள ஆதரிச்சு நின்ன சரவண விக்ரமோ இல்ல ஜோவிகாவோ இல்ல ஆயிஷாவோ, இல்ல ஆயிஷாவே தப்பு பண்ணிருந்தாங்க, நிக்சன் தப்பு பண்ணிருந்தாரு, அவங்கள சப்போர்ட் பண்ணியும் நின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பிராவோ ஒரு கட்டத்துல வந்து சப்போர்ட் பண்ணாரு. பட் தெரிஞ்சோன்னா அவர் விலகிட்டாரு. நீங்க தெரிஞ்சுமே அந்த இடத்துல நின்னுகிட்டே இருக்கேன் அப்படின்னா அது எந்த ஒரு இதுல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அந்த டைம் நீங்க யாரெல்லாம் எதிர்த்து நின்னீங்களோ அதே ஆட்கள் அதே மாதிரியான ஒரு பெர்செப்ஷன், எக்ஸப்ட் ஃபார் அவங்க எல்லாம் பொண்ணுங்களா இருந்தாங்க, இங்க எல்லாம் பசங்களா இருக்காங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் இருக்காருன்றதுக்காக அவங்கள சப்போர்ட் பண்ணி நீங்க ப்ரமோட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட ஆளா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அதை பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை ஆட்டோமேட்டிக்கா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இது நேச்சுரல். ஏன்னா எங்களுக்குமே வந்து சரி இது வந்து அவரு தான் உங்க பேரை சொல்றாரு, நீங்க அதுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு பார்த்தா என்னென்னமோ வீடியோஸ் வெளில வருது, நீங்க அவருக்காக சப்போர்ட் பண்றதாகவும் அந்த ஷோஸ் எல்லாம் உட்காந்துட்டு நீங்க வெக்கப்படுற மாதிரியான இதுவா இருக்கட்டும், இல்ல எல்லாமே நீங்க வந்து ஃப்ரெண்டுன்னு எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க. அவர் அதுக்கும் மேல என்னோட ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லி அவர் உங்க நேமை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? யூ ஹேவ் நோ கண்ட்ரோல்ன்றீங்க. எஸ் யூ டூ, யூ ஹேவ் கண்ட்ரோல். அவரு சார்ந்த எல்லாத்துக்கும் நீங்க அவர் பர்சனலா சப்போர்ட் பண்ணிட்டு போங்க, யாரும் எதுவுமே சொல்ல போறது இல்ல. ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து அவருக்கு கேட்ட ஒரு போஸ்ட் போடுறதோ, அவருக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டுக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்கன்னா யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் அ கப்புள் ஆஃப் பீப்புள். உங்களை பிடிச்சவங்க எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க பண்ணது ரைட்டுன்றதுனால உங்களுக்கு நின்னாங்க. நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் எல்லாரும் நிக்கணும்ன்றத வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் நீங்க அந்த இதை போட்டுட்டே இருக்கணும். இன்னொன்னு வந்து இவங்களை பேஷ் பண்றதுதான் வந்து தப்பு. பட் கிரிட்டிசிசம்ஸ் எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து இது நாங்களே ஒரு சின்ன ரொம்ப கடல்ல ஒரு துளி, நாங்க எங்களுக்கே சாபோலாம் விடுற மாதிரி எக்கச்சக்கமா கமெண்ட்ஸ் வருது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்றோம். பட் ஆக்சுவலா சில பேர் இது தப்பு இது சரின்னு வந்து அங்க சொல்லியிருக்காங்க. இது தப்புன்னு சொல்றாங்கன்றதுக்காக ஐயா என்ன தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேசதே கேட்க மாட்டேன்னு எங்களால போக முடியுமா? அது கரெக்ட் தான். எல்லாருமே எல்லா நேரத்திலயும் கரெக்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க தப்புன்னு நாங்க சொல்லலைன்னா எங்களை அசிங்கமா திட்டதான் செய்வாங்க. இதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு நாங்க ஒரு இவ்வளோ சின்ன இதுலயே நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னா அர்ச்சனாக்கு இது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களோட ஹார்ட் ஒர்க்கையோ உங்களோட இதையோ எல்லாரும் குவெஸ்டின் பண்றதுக்கான காரணமே, நீங்க இந்த இடத்துக்கு இருந்ததுக்கு காரணமே நீங்க ஒரு நியாயத்தை தட்டி கேட்டீங்க, அதே அநியாயத்தை எதிர்த்தீங்க. இங்க அநியாயத்தை ஆதரிக்கிறீங்கன்றப்போ உங்க ஸ்டாண்ட் டபுள் ஆகுது இல்ல? அது எப்படி எல்லாரும் கேட்காம கம்முன்னு இருக்க முடியும்? இதை சொல்றதுக்கு எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. பட் யூ ஹாவ் டு see this. நீங்க வந்து உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட்டை உங்களோட அவரு உங்களுக்கு ஃப்ரெண்டோ இல்ல என்னவா வேணா இருக்கட்டும், அந்த பர்சனல் சப்போர்ட் பர்சனலாவே இருக்கட்டும். அவர் நிஜமாவே தப்பு பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு எல்லா ஆதரவும் அவருக்கு போயிருக்கும். அப்படி அவர் பண்ணல. அவர் நல்லா தான் இருக்காரு. எந்த கேங்கோட இருந்தா எப்படி மூவ் ஆகலான்றதை இவ்வளவு நாள் பண்ணாரு. இப்பதான் அவர் ஏதோ இண்டிவிஜுவல் பிளே பண்றதுக்கே ஆரம்பிச்சிருக்காரு. இதுல எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல, என்ன கேள்வி கேட்காதீங்கன்னு நீங்க சொல்றதுல இனிமே யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்க எப்போ உங்க நேமை யூஸ் பண்றது ஸ்டாப் பண்றாரோ, நீங்க எப்போ அவருக்கு சப்போர்ட்டான வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்றதை கொஞ்சம் நிறுத்துறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். யாரும் உங்களை வந்து கேள்வி கேட்க போறது இல்ல. அப்படி யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்க எல்லாம் லூசு. அவங்க எல்லாரையும் நீங்க இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எங்களுக்கு கூட வந்து யாரோ போன கமெண்ட்ல வந்து சாபம் விட்டாரு. இவங்க சொல்ற சாபம்லாம் பழிக்கணும். இப்ப ஊர் உலகத்துல எவனுக்கோ கொடுத்த சாபம்லாம் பழிக்கணும்.
வாயில அடிச்சுட்டு வயிற்றுல அடிச்சுட்டு எல்லாம் சாபம் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே மண்ணே இல்லாத ஒரு சாபம்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? சும்மா தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும், பேஸ்லெஸ்ஸா இருக்கிறது. பட் பேஸ் உள்ள இருக்கிற கிரிட்டிசிசம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற எதுவும் சொல்ல முடியாது. பட் கிரிட்டிசிசமே வைக்காதீங்க அப்படின்னு நீங்களும் எங்களை சொல்ல முடியாது, அதுவும் எங்க ரைட் தான். ஸோ தான் நாங்கள் சொல்லணும்னு இந்த வீடியோ நாங்கள் ஸ்பெஷலாக போட்டிருக்கோம். கேம் பற்றி வேற ஒரு வீடியோ வரும். ஓகே, ஸோ உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.